நம்மோட ஆடைகள் கலாச்சாரங்கிறது இப்போ ரொம்ப ஒரு மலிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2090 இருந்தே கிட்டத்தட்ட நான் இதை பார்க்குறேன். அப்போ என்னென்னா, நம்ம முன்னாடியெல்லாம் ரெடிமேடு ட்ரெஸ் அப்படின்னா, நானே கிட்டத்தட்ட 80 ச ச 79 75ல் நானே ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு போட்டுக்கிறதுக்கு எப்படின்னா, நம்மளோட அளவுகளை நம்ம டைலர் நம்ம எப்பயும் தைக்க கொடுப்போம் இல்லையா, அந்த டைலர் நமக்கு எல்லாமே அளந்து ஒரு இதில் பேப்பரில் எழுதிட்டு போய், இந்த அளவில் அந்த ட்ரெஸ் இருக்கான்னு அப்பா பார்ப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. அது கரெக்டாக இருக்கும். இல்லை கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் அதை எது அட்ஜஸ்ட் பண்ணுமோ அப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டதுண்டு 70ஸில். கிட்டத்தட்ட 80ஸில் நம்ம அப்புறம் 10 பருவத்துக்கு வந்துடுறோம். அப்புறம் பாவாடை தாவணி அது போல் போனதுன்னு வைங்க. ஆனால் இந்த 90க்கு மேலே 2000லாம் எப்படின்னா, அங்கே நம்ம ட்ரையல் ரூம்னு ஒன்று வச்சிடுறாங்க. அதில் போய் நம்ம போட்டு அதை கழட்டி அதை அவங்க நல்லா சுத்தம் பண்ணி அதை நீவி விட்டு வச்சிட்றாங்க. திருப்பி அடுத்தவங்க ஒருத்தங்க போட்டு இது எப்படி இருக்குது, இதை எப்படி பார்க்கணுன்னா, நம்ம புது ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அது நெய்யப்பட்டு ஆடை தைக்கப்பட்டு நேரடி மக்கள்கிட்ட வர்றது. ஆனால் அதை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தங்க போட்டு அதை திருப்பி நமக்கு அவங்க போட்டு சரியில்லைன்னு அந்த ஸ்டிச்சிங் அந்த ஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னு அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. அப்புறம் நாம் போடும்போது அது சரியாக இருக்குது, அந்த சுடி சரியாக இருக்குன்னா அது நம்மளது புது ஆடையாக இருக்காது. நமக்கு முன்னாடி போட்ட ஒரு நபரனுடைய வேர்வை அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜியில் சனி, உடம்பு அப்படிங்கிறது சந்திரன்னா மனோகாரகன்னு சொல்கிறது. ஏற்கனவே ஒரு மனுஷன் போட்டிருந்த அந்த வேர்வை அப்படிங்கிறது சனி, எதிர்மறையை கொடுக்கக்கூடியது சனி. அதை நாம் திரும்ப போடும்போது கண்டிப்பாக அந்த போட்டவங்களோட எதிர்மறை நமக்கு வரும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு சிக்கலோன்னு கூட நம்ம நினைக்க தோணுது. இதெல்லாம் நான் அப்படியே இப்போ கொஞ்சம் ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது, நாம் எதெல்லாம் ஃபாஸ்ட்டு அதிகம் உடனே அப்படி சொல்கிறோமோ அதுக்கெல்லாமே நாம் ஒரு வினைக்கு எதிர்வினை கொடுத்தாக வேண்டியதாக இருக்குது. இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டமெல்லாம் திரும்பி வருமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நாம் அதுபோல் கொஞ்சம் நம்ம முயற்சி மெனக்கெட்டு எடுக்கும் பொழுது, ஆனால் இதே நம்ம போட்டுக்கலாம், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டுக்கலாம். என்னென்னா சக உதிரமான, இப்போ நீங்களும் உங்கள் தங்கையும் நீங்களும் உங்கள் பிரதரும் இப்போ 2 நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரையிலும் உங்கள் வீட்டிலையே உங்கள் தாய் தகப்பன் வீட்டிலையே குடும்பமாக இருக்கீங்க இல்லையா, அப்போ மாற்றிக்கலாம். ஒருத்தரோட ஒருத்தர் உடைய நீங்கள் அணிஞ்சிக்கலாம். அதை சக உதிரங்கள் மறு வீட்டுக்கு, இப்போ நீங்கள் ஆணாக இருக்கீங்க, 2 ஆண் பிள்ளைகள் இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி வேறு ஒரு பொண்ணு உங்களோட சேர்ந்துடுற இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிரதர் இதை போடக்கூடாது. நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க, கல்யாணம் பண்ணி நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிற வரையிலும் உங்கள் சிஸ்டரும் நீங்களும் மாற்றிக்கலாம். ஒருத்தர்கிட்ட நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போனோன்னே நீங்கள் அதை மாற்றிக்கக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் எமர்ஜென்சி ஒரு கண்டலன்ஸ்க்கு போகிறோம், சிஸ்டர் வீட்டுக்கு போகிறோம், அந்த இடத்துல அவங்களதில் மாற்றிக்கிறோங்கிறது, இப்படி நம்ம ஓவர் ஒரு இதில் போகக்கூடாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சூழ்நிலைக்கும் விதிவிலக்குங்கிறது ஒன்று உண்டு. அதுதான் இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறோம், இதை தான் வாங்க முடியும், இப்படி தான் ஊரோடு ஒத்து போக முடியும். இதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ஒன்று நீங்கள் அலசி காய வச்சு துணியாக போடலாம். இல்லை புது ட்ரெஸ்ஸாக தான் அணியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக மஞ்சள் கலந்த தண்ணீரை அந்த உடையில் தெளிச்சிட்டு நாம் அணிஞ்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன பரிகாரமாக ஒரு 10% 20% கண்டிப்பாக வேலை செய்யும்.